படத்துக்காகவே அதுல நடிச்சிருக்க ஆக்டர்ஸ்க்காகவே அந்த கதைக்கான பேர் தான் ஃபயர். கண்டிப்பா சோஷியல் அவேர்னஸ் படம் தான், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபீமேல் முக்கியமா பார்க்க வேண்டிய படம். இல்ல அந்த மாதிரி எல்லாம் கதைக்கான தேவையான சீன்ஸ் தான் இதுல இருக்கு. அதை விட ஓவராவோ இல்ல வேற மாதிரியாவோ இல்ல. இது ஃபர்ஸ்ட் படம் இல்ல, இது செகண்ட் படம். ஆனா சூப்பரா பண்ணிருக்காரு. பாலானா சூப்பரா பண்ணிருக்காரு. ஜேஎஸ்கே சார் சூப்பரா பண்ணிருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ணல டைரக்ஷன்ல இவ்ளோ சூப்பரான ஒரு சேஞ்ச் கொடுப்பாருன்னு. ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பர், செம்மையா இருந்தது. மியூசிக் எல்லா மியூசிக்குமே நல்லா இருக்கு. மானஸ் கொரியோகிராஃபர் சூப்பரா பண்ணிருக்காரு. எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. எப்படி நடந்ததுன்னு ஏன் இவங்க வராங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையா. எதுவுமே கிளைமேக்ஸ் வேற மாதிரி தான் இருக்கும். படம் பார்த்துட்டு வரேன். படத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா இவனுக்கு எங்கேயோ மச்சான் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு படத்துல எத்தனை பொண்ணுங்க நடிச்சாங்களோ எல்லாரும் கூட கிளாமர் சீக்வன்ஸ் படத்துல இருக்குது. படம் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ஒரு கொலை நடக்குது. அதோட இன்வெஸ்டிகேஷன் தான் டோட்டல் படமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர ஸ்லோவா இருக்கு, பயங்கர லேகா இருக்கு. என்னடா ஒரு படம் பார்த்தோங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு படம் ரொம்ப இதா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமர் நம்பி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து பெருசா லேக் தெரியல, இன்ட்ரெஸ்டிங்கா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே போச்சு. படத்துல வந்து த்ரூ அவுட்டா ஒரு இன்ஸ்பெக்டர் ஆர்டர் பண்ணிருப்பாரு. அவரை மாத்திரம் ஒரு நோன் ஃபேஸ் போட்டிருந்தாங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஒரு நியூ ஃபேஸ் போட்டதுனால படம் வந்து அப்படியே உட்காந்துருச்சு. படம் ஓவராலாக ஒரு கிரைம் பிளஸ் கிளாமருங்கிற மாதிரி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. கிரைம் ஆன பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகல, கிளாமருங்கிறது நல்லா ஒர்க் அவுட் இருக்கு. செகண்ட் ஹாஃப் மாத்திரம் கிளாமரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர லேக்குங்க. செகண்ட் ஹாஃப்ல நீங்க கிளாமர் எதிர்பார்த்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து படம் வந்து லேக் இல்லாம பாத்துடலாம். இல்ல படம் வந்து பேருக்கு ஒரு அவேர்னஸ் வச்சிருக்காங்க, பொண்ணுங்க ஜாகிரதையா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் பேசிக்கா ஒரு கிளாமர் படம் தாங்க. அது 10க்கு ரேட்டிங்னா ஒரு 5 out of 10 கொடுக்கலாம், இல்ல 4 out of 10 கொடுக்கலாம். இவங்க எடுத்த கதையை பாத்தீங்கன்னா ஒரு கிளாமர் பேஸா படம் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஐடியால எடுத்துட்டாங்க. அது அவங்க தேர்வு செஞ்ச கதை வந்து ஒரு ரொம்ப ஒரு கரெக்டான கதை கிடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷனா போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவங்க சுத்தமா கிளாமரே வைக்கல. இன்னொன்னு வந்து ஒரு அட்லீஸ்ட் அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆபீசர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நியூ ஃபேஸ் தான் பண்ணியிருக்காரு. ஒரு நோன் ஆர்டிஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா துருவங்கள் 16ல வந்து ரமன் அவர் பண்ணியிருப்பாரு. இல்லைன்னா ஒரு சமுதிர ஏதாவது ஒரு நோன் ஆர்டிஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு படத்தோட ஒரு ப்ராப்பர் ஃபீல் ஒன்று வந்திருக்கும். ஆமா, இது ஒரு நியூ ஃபேஸ் பண்ணும்போது கூட நடிக்கிறவங்க நியூ ஃபேஸ். அவருக்கு வந்து அசிஸ்டண்டா வந்து மனோஜ் நடிச்சிருக்காரு. பட் அவர் அசிஸ்டண்டா நடிக்கிறதுக்கு போல அந்த மெயின் கேரக்டரை வந்து நோன் ஃபேஸ் போட்டு அசிஸ்டன்ட் கூட வேற யாராவது போட்டுருக்கலாம். ஸோ அதுதான் இந்த படத்தோட மெயின் மைனஸ். இந்த படம் இவ்வளவு உட்கார்ந்தது காரணம் வந்து மெயின் அதுதான். பட் உங்களுக்கு நிறைய அந்த கிரைம் விஷயத்துல வந்து இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆடியன்ஸ்க்கே வந்து இந்த இடத்துல லூப் ஹோல் இருக்கேன்னு நம்மளுக்கு தோன்ற அளவுக்கு நிறைய லூஸா தான் விட்டுருக்காங்க. ஸோ கிரைம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. பட் செகண்ட் ஹாஃப் வந்து கிளாமர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. கிளாமர் வந்து அது கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். அது உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பசங்களை என்ன தியேட்டர்ல இருந்து வெளியே எழுப்பி கொண்டு வர்றதா கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா கேர்ள்ஸோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. எனக்கு இந்த படத்துல ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு வேவ் காமிச்ச விதம் என்னன்னா, பர்டிகுலரா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள கேர்ள்ஸ் மட்டும்தான் ஏமாறுவாங்க அப்படின்னு காட்டாம ஒரு 5 விதமான கேர்ள்ஸை காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி புவர் ஃபேமிலி, இன்னசென்ட், அதே நேரத்துல ரொம்ப தெளிவான பொண்ணு, ரொம்ப நல்லா படிச்சு பணக்காரவங்களா இருக்கிற பொண்ணு, இவங்களாம் எப்படி ஏமாறுறாங்க அப்படிங்கிற விதம் காட்டின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன ஒரே ஒரு கேர்ளா இருக்கிறதுனால எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, கொஞ்சம் மசாலா கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஒவ்வொரு மசாலா காமிச்சு விட்டாங்க. அது ஒண்ணுதான். மற்றபடி படம் உண்மையிலே சூப்பரா இருந்தது. ஆனா படம் விறுவிறுப்பா போகும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அடுத்தடுத்து ஒரு கேர்ளும் ஆக்சுவலி வந்து ஏமாந்த மாதிரியே காட்ட மாட்டாங்க. ஆனா வந்து ஏமாந்துருக்காங்க அப்படிங்கிற விதம் காட்டின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. படம் வந்து அடுத்தடுத்து காட்டின விதங்கள்லாம் உண்மையிலே ஃபயர் மூவி. கேர்ள்ஸுக்கு ரொம்ப ஃபயரான மூவினே சொல்லலாம். கண்டிப்பா இருக்கும். அதான் சொல்லிட்டேன்ல, பொண்ணுங்களுக்கே சோசியல் படமா இருக்கும், பசங்களுக்கு உங்களுக்கு ஏத்த படமா இருக்கலாம். ஆக்சுவலி எனக்கு பாலாவோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ஒரு பயம் ஆயிப்போச்சுன்னா, இதை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் டாக்டர்கிட்ட போவே பயப்படுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஏன்னா ஒரிஜினலாவே அப்படித்தான் பண்ண மாதிரி இருந்தது. பிசியோதெரப்பி ஒரு நல்ல ட்ரீட்மெண்டான டாக்டர். ஸோ அதை காமிச்சதுதான் கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஆனா இது ஏதோ ஒரு உண்மை சம்பவத்தை தள்ளுவன படம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஃபுல்லா எனக்கு டீட்டெயிலா தெரியல கன்ஃபார்மா. பட்
படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. மசாலா கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். சாட்சி ஆல்ரெடி அவங்க சொல்ல வேண்டாம். அதே இது பிக் பாஸோட அவங்க பேர் என்ன, மீனாட்சி, அவங்களோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும். மரண மாசா இருக்கும். என்ன இதுக்கப்புறம் ஃபேன் ஃபாலோவர்ஸ் தான் இவங்களுக்கு அதிகமாயிருவாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே படம் சூப்பர்.